Hi, hello YouTube viewers. Welcome to Namika Innovation Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா இன்னைக்கு சூப்பரான ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சின்ன கப் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம பாசிப்பயிறு பருப்பு எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம 2 நிமிஷம் வரைக்கும் வேகத்துக்கு விட்டுடலாம். 2 நிமிஷம் பாசிப்பருப்பு நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம வடிகட்டிக்கலாம். अब அடுப்புல கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கு பிறகு 2-3 ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம வடிகட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். பாசிப்பயிறு பருப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட பிறகு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து சலிச்சிக்கலாம். கோதுமை மாவு நல்லா சலிச்சு முடிச்சதுக்கு பிறகு சின்ன கப் அளவுக்கு ரவை எடுத்து ரவையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு எல்லாம் சலிச்சதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் வந்து நாங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பருப்புலேயே உப்பு சேர்த்துருந்தோம், இதுலேயும் நம்ம கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்கணும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பண்ணி வச்சிருந்த பாசிப்பயிறு பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சமாக நம்ம வந்து மேலே கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பிசையணும்லாம் இல்லை, சாஃப்டாக வரதானே நம்ம ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாவே போதும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாவே போதும். பாருங்க, சாஃப்டா பிசையில கொஞ்சம் கெட்டியாக தான் பிசைஞ்சிருக்கு. எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து அடுப்புல கடாய் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். பிசைஞ்சு வச்ச மாவில் வந்து நம்ம கொஞ்சம் சப்பாத்தி சுடுவோம் பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி சுடுற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்ததுக்கு பிறகு ஏதாவது ஷேப் கொடுத்துக்கலாம். நான் வந்து டப்பா மூடி இருக்கும் இல்லையா, அந்த டப்பா மூடியில் வந்து ஷேப் கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஷேப் எவ்வளோ நல்லா வந்துருச்சுன்னு நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு. இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைன்னா பாருங்கள், நான் வந்து இங்கே ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்புறம் ஸ்கொயர் ஷேப்லேயும் நான் கொடுத்துருக்கேன். அது வந்து கட் பண்ணது உங்களுக்கு நான் காமிச்சிருக்க மாட்டேன். ரவுண்ட் ஷேப்பில் மட்டும்தான் நான் வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெயில் நம்ம வந்து ஷேப்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்போட ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வேக விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விட்டோம்னா தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், 2 சைட்லேயும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லா ஷேப்ஸும் எண்ணெயில் போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் வந்து ஆல்மோஸ்ட் செஞ்சு முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து உடச்சி காமிக்கிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து டீ கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெளியே போய் நம்ம வந்து முறுக்கு சென்னை வாங்கிட்டு வரோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம இது வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.